நோக்குள்ளவர் வல்லூராக பிறப்பர். பசியென்று வந்தவர்களுக்கு, வசதியிருந்தும் அன்னமிடாதவர்களுக்கு பருந்து பிறவி வாய்க்கும். மற்றவரை எதற்காவது காக்க வைத்தவர்கள் கொக்காக பிறக்கின்றனர். ஆலயத்தில் அபிஷேக பால் தரும் பசுவாக, நேர்ந்து விடும் காளையாக, சுவாமி ஊர்வலத்தின் முன்னால் வரும் யானையாக பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குருவை, சாஸ்திரம் படித்தவரை நையாண்டி செய்தவன் புலி ஆகிறான். நண்பனுக்கு துரோகம் செய்தவன் நரியாகவும் கழுதையாகவும் பிறப்பெடுக்கிறான். காது கேளாதவரை இகழ்பவன் அங்கஹீனனாக ஜனிக்கிறான். தாகத்துக்கு நீர் தராதவர் காக்கையாக பிறக்கின்றனர். பிறரால் ஏற்பட்ட லாபங்களை தான் மட்டுமே அனுபவிப்பவர் புழுவாக பிறக்கின்றனர். அதிகாரியானவர் பழைய நீர் நிலைகளை பாழடைய விட்டாரானால் நிலத்தில் உளும் எருதாக பிறக்கிறார். விருந்தினருக்கு ஒளித்து அறுசுவை உணவை உண்பவர் பிசாச